நார்த் கர்நாடகாவில் ரொம்ப ஃபேமஸான இந்த ரெசிபியை நம்ம வீட்டில் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? என்னோட ஸ்டைலில் முத்தி பல்லையா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய பாலக்கீரையை நல்லா பொடியை கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா வெந்ததும் 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ ஒரு பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்த இந்த கீரையோட இந்த கடலை மாவு கலவையை நல்லா கலந்துட்டு கைவிடாமல் ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கலாம். தேவைப்பட்டா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் நெடக்கல்ல சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வெந்துகிட்டு இருக்க பாலக்கீரையில் இதை சேர்த்தோம்னா அவ்வளோதான், ஒரு சூப்பரான முத்தி பல்லையா ரெடி. நீங்களும் இதை ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.